Example 4 அதில் செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. Draw and triangle ABC given that AB equal to 6 cm, AC equal to 5 cm and angle A equal to 60 degree. அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சைட் ஆங்கிள் சைட் அந்த கான்செப்டில் நம்ம ட்ரையாங்கிள் ஒன்று வரைய போகிறோம். ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து எழுதிட்டு இது கேப்டாக ரஃப் டயக்ராம் ஒன்று, அதை பொறுத்தமாக ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரையணும். அது ஏபிசி அப்படின்னு நம்ம குறிச்சிடுறோம். புரியுதுங்களா? ஏபி வந்து பேஸ் 6 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. அங்கே ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி மென்ஷன் பண்ணியாச்சு. ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. நம்மளுக்கு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது மீதி இருக்கிற 7 மார்க்ஸை நம்ம ஃபேர் டயக்ராமும் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை போட்டுட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் வரைகிறதுன்றதை இப்போ பார்க்குறோம். கொடுத்துருக்கிற ரஃப் டயக்ராமில் அங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். இந்த ரஃப் டயக்ராம்னா என்னது? நம்ம அதை பார்த்து எப்படி வரைகிறதுன்றதுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான். புரியுதுங்களா? அதுதான் ரஃப் டயக்ராம். இப்போ ஃபேராக வரைகிறது எவ்வளோ, பேஸ் எவ்வளோ இருக்குது? 6 சென்டிமீட்டர். அந்த 6 சென்டிமீட்டரை நம்ம அந்த பேப்பரில் சென்டரில் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 6 சென்டிமீட்டர் நம்ம இப்போது நோட் பண்ணியாச்சு. இப்போ நோட் பண்ணி இப்படி பண்ண உடனே இது ஏன்னு போட்டுக்கிறோம், இது என்ன போட்டுக்கிறோம்? பி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 6 சென்டிமீட்டர் இருக்குது இல்லைங்களா? 6 சென்டிமீட்டரை மென்ஷன் பண்ணிடுறோம். அப்போது ஆங்கிள் ஏலேருந்து எவ்வளோ டிகிரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? 60 டிகிரி. இதுதான் ஆங்கிள் ஏ இல்லைங்களா? இந்த ஏலேருந்து 60 டிகிரி எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இது பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரொட்ராக்டர்னு சொல்கிறோம். இந்த ப்ரொட்ராக்டர் தான் அதை மென்ஷன் பண்ணணும். அப்போது இந்த ஏல வந்து இந்த சென்டர் பாயிண்ட், இந்த ப்ரொட்ராக்டரோட இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து இந்த ஏல கரெக்டாக நம்மளுக்கு சென்டரில் இருக்கணும். இது வந்து இந்த லைன் வந்து 0 டிகிரியை கரெக்டாக நம்ம டச் ஆகிருக்கணும். இப்போ லிஃப்ட் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கரெக்டாக என்னது? இந்த இடம் வந்து கரெக்டாக 0ல் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இது 0ல் இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக 0ல் இருக்குது. இப்போது நம்ம மெஷர்மெண்ட்டு இந்த 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். 0, 10, 20, 30, 40, 50, 60. புரியுது இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல இங்கே தான் வருது. எங்கே 0 லைன் டச் ஆகுதோ அந்த லைனை தான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம ஆங்கிளுக்கு எடுக்கிறோம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஏ இல்லைங்களா? இப்படி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடணும். அந்த லைன் எவ்வளோ வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? 0லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு அழகாக மெஷர்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியே ஏலேருந்து எவ்வளோ எடுக்கிறோம்? 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று கட் பண்ணுறோம். இது ரெண்டும் எங்கே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். அந்த இடத்துக்கு தான் நம்ம பேர் என்ன கொடுக்குறோம்? சி அப்படின்ற நம்ம பேர் கொடுக்குறோம். புரியுதுங்களா? அந்த சியும் பியும் ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு ரிக்குவயர்மெண்ட் ஏபிசி ட்ரையாங்கிள் என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இது 6 சென்டிமீட்டர், இது எவ்வளவு? 5 சென்டிமீட்டர். நம்ம ஆங்கிள் எவ்வளோ டிகிரி இருக்குது? 60 டிகிரி இருக்குது இல்லைங்களா? அந்த 60 டிகிரியை நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது ஏபிசி அப்படின்னு வரைஞ்சிச்சு. இப்போது இந்த வரைஞ்ச இந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சைட் ஆங்கிள் சைட். புரியுதுங்களா? அந்த காங்க்ருவன்ஸ் க்ரைட்டீரியாவில் வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யுங்க? நீங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாமில் போய் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களுக்கு